ஆண்டவா, எல்லாரும் எப்போவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவில்லை உடையாய் தைப்பேனே, அடிது போல் மழைக்காலம் என் வாழ்வில். ஹலோ ஹலோ, கேக்குதா? எனக்கு கேக்குது, உங்களுக்கு விளங்குதா? விளங்குது. சூப்பர். எப்படி இருக்கீங்க? இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். மறக்க முடியுமா பாட்காஸ்ட் வந்ததுக்கு? அகெயின் உங்கள்ட்ட பேசல, ரொம்ப சந்தோஷம். ஓ ஆமாவா, எங்க பேசியிருக்கோம்? டாஸ்ஆப்லையா? அப்படியா? அடேங்க அப்பா, பேய் கதையும் இருக்கு, இந்த சம்பவம் இருக்கு. என்னங்க எங்க வாழ்க்கையில நிறைய சம்பவங்களாவே இருக்கு போல. கரெக்டா கட்டுப்பிட்டா. சரி, எனிஹவ், இன்னைக்கு உங்க என்ன கதை வச்சிருக்கீங்க? உங்க லைஃப்ல இந்த மறக்க முடியாத ஒரு சம்பவம், அது என்ன? So it's happened in 2021. 2021ல இது ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடந்தது. ஓகே. நம்ம சொல்லுவோம்ல, லைஃப்ல பிரேக்கப் தான் இருக்கிறதுலே அதிகமான வலின்னு. அதை விட அதிகமான வலினா when you lost your friend. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆக்சுவலி என் கேங்ல நாங்க 3 பேரு, நானு இன்னும் 2 பாய்ஸ். கேர்ள்ஸோட சேர்றது ரொம்ப குறவு. நானு க்ளோஸ்னா இந்த 2 பேர் கூட தான் நான் ரொம்ப க்ளோஸா இருப்பேன். சோ எஸ்பிஎம் முடியறதுக்கு ஒரு 3 நாள் முன்னுக்கு தான் எங்க 2 பேத்துக்கும் ஒரு சின்ன சண்டை வரும். உங்க 2 பேத்துனா எந்த 2 பேத்து? நான் சொன்னல, நான் லாஸ் பண்ண ஒரு ஃப்ரெண்ட். ஓ ஓகே ஓகே ஓகே. அந்த ஃப்ரெண்டுக்கும் எனக்கு ஒரு சின்ன சண்டை மாதிரி வந்துரும். ஓகே. நான் அவர்கிட்ட நான் பேசுறதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐயே. ஈவன் எஸ்பிஎம் லாஸ்ட் டே கூட அவரே என்கிட்ட பாய் சொல்றதுக்கு வருவாரு, நான் அவர்கிட்ட பேச மாட்டேன். அப்பயே ஈகோ திமிர் மாரி திரும்பிக்கிட்டு போவேன் என்னைய. சரி, என்ன சண்டைன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ரொம்ப கேவலமான ஒரு சண்டை. நான் போன் அடிச்சா அவன் போன் எடுக்கல. அதான் சண்டை காரணமா? ஓ கர்த்தரே, அவ்வளவுதான் சண்டை. ஏங்க, போன் அடிச்சா போன் இருக்கலாம், நேரம் நான் ஊர்ல இருக்கிற பாதி பேர் கூட சண்டை போட்டுக்கணுமே. அது அப்ப இருந்த வேலை செஞ்ச மூளை அவ்வளவுதான், என்ன பண்றது. நான் போன் அடிச்சு அவன் எடுக்கல, அவ்வளவுதான் ரீசன். சோ அதுக்கு நான் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு நான் அவன்கிட்ட பேசாம இருந்தேன். சோ அந்த எஸ்பிஎம் கடைசி நாள் தான் நம்ம சட்டையில இழந்துறது அதெல்லாம் இருக்கும்ல. சட்டையில என்னது? சட்டையில நம்மள அந்த பேர் இழந்துறது, குட் பை இழந்துறது எல்லாமே இருக்கும்ல. மெமரிஸ்க்கு எல்லாம் எழுதுவாங்கல. ஆமா. சோ அப்ப அவன் என்கிட்ட பேச வருவான், நான் பேச மாட்டேன். அவன் என்ன பண்ணுவான், என் முதுகுல அவன் பாட்டுக்கு எழுந்திட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிடுவான். அதுதான் நான் அவனை கடைசியா பார்த்த நாள். அது ஸ்கூல் கடைசி நாள் தான் அவனை நான் கடைசியா பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவனை மீட் பண்ணவே இல்லை நின்னே. அதோட அவன் எனக்கு ஒரு 2-3 தடவை எனக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான். கால் பண்றது, மெசேஜ் பண்றது, என்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணா. பட் நான் ஸ்டில் நான் அவன்கிட்ட நான் பேசல. ஏன் நான் அப்ப அவ்வளோ ஒரு முட்டாளா நான் இருந்தேன்னு எனக்கு தெரியல. எங்களோட எஸ்பிஎம் முடிஞ்சது ஜனவரி. பை ஏப்ரல் வரைக்கும் அவன் என்கிட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான். சோ அதுக்கப்புறம் எந்த கால் மெசேஜ் எதுவுமே இல்ல. இருங்க, அப்ப எஸ்பிஎம் முடிஞ்சு அந்த ஒரு 4 மாசமா அவரு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாரு உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஆமா. ஆனா நீங்க தான் ஒண்ணுமே பேச மாட்டீங்க. எதுவுமே நான் அவன்கிட்ட பேசல, அவன் மெசேஜுக்கும் நான் ரிப்ளை பண்ணல. இத்தனைக்கும் காரணம் அவர் போன் நீங்க அடிச்சு அவர் போன் எடுக்கல. ஆமா. சரி, சொல்லுமா. இது மட்டும்தான் ரீசன், வேற எதுவுமே இல்ல. தெரியாது, கொஞ்சம் முட்டாள்தனமா இருக்கும். நான் என்ன பண்றது இப்ப யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இது ஒரு சண்டே நடந்தது. தேதி நான் சொன்னா என் கூட இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நான் அவனை பத்தி தான் பேசுறேன் அப்படின்னு. ஏப்ரல்ல இது ஒரு சண்டே நடந்த ஒரு விஷயம். சோ ஐம் a கிறிஸ்டியன். நான் ஏர்லி மார்னிங் சர்ச்சுக்கு தான் நான் போவேன். சோ என் சர்ச் மார்னிங் 5 o'clock சர்வீஸ் அது. சோ அப்ப ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நான் ரொம்ப டயர்டான்னு சொல்லிட்டு போனை சைலண்ட்ல போட்டு படுத்து தூங்கிட்டேன். ஏந்திரிச்சு பார்க்கும் போது அவ்வளோ மிஸ் கால், அவ்வளோ கால், நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க எனக்கு. அப்ப சரி என்னது இது திடீர்னு கால் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் யாரோட காலுமே நான் ரிட்டர்ன் கால் பண்ணல. நானு அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணேன், நேரா வாட்ஸ்அப்ல போயிட்டு நான் சொன்னல எனக்கு இன்னொரு கூட்டாளி இருக்கிறானே. அம்மா 2 பேர்ல இன்னொரு ஆளு. அவன் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தான். அவனோட டெக்ஸ்ட் மெசேஜ் ஓபன் பண்ணதுமே என்னோட இன்னொரு கூட்டாளி இருக்கிறான்ல, அவனோட போட்டோ போட்டு கீழே ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தான்.
அவன் வந்து எனக்கு வந்து அவனோட போட்டோ அனுப்பி கீழே வந்து ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லி அனுப்பி வச்சிருந்தான் எனக்கு. ஸோ எனக்கு அதை பார்த்துட்டு வந்து எனக்கு சரியான கோபம் எனக்கு அவன் மேல. எது விளையாடணுன்ற விவஸ்தே இல்லையா, நீங்க அவ்வளவு முட்டாளான்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் கால் பண்ணி நான் கத்துன்னு கத்துவேனே. ஏன்னா அவன் இத்தனை நாள் வந்து என்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணி நான் பேசலன்னு சொல்லிட்டு இப்ப என்ன புதுசா விளையாண்டுகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு. அப்ப அவனே சொல்லுவான், இல்ல அவன் உண்மையுமே அடிபட்டு இறந்துட்டான் அப்படின்னு. நான் அப்ப கடைசி நிமிஷம் கூட வந்து நான் நம்பல. லைக் இப்ப வந்து இவனுங்க ஏதோ பிராங்க் பண்றானுங்க, விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். அப்ப அவன் சொன்னா, சரி இப்படி நம்பலன்னா நீ என்ன பண்ணி நேரா போயிட்டு உன் ஸ்கூல் குரூப்பை போய் பாரு அப்படின்னா. அப்ப நான் போயிட்டு ஸ்கூல் குரூப்பை திறந்து பார்ப்பேன். பார்த்தா அந்த போட்டோஸ் எல்லாமே அதுல வெளியே இருக்கும். அவன் அடிபட்டது, அவனை வந்து அந்த காடில இருந்து வெளியாக்கி அவனை படுக்க வச்சிருக்கிறது. அந்த போட்டோ பாக்குறப்ப நான் செத்துட்டேன். அந்த போட்டோல அவன் ஃபுல்லாவே வந்து அவன் மூஞ்சி கை கால் எல்லாமே ஃபுல்லா அவ்வளோ ரத்தம், அவ்வளோ கொடூரமா இருந்தான். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும்ல. சோ என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவனுக்கு அடிப்பட்டது வந்து ரொம்ப தொருவா இருந்தனால ஒரு நாள் கழிச்சுதான் வந்து ஜிஎஸ் வந்து அவன் பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அவ்வளோ ஸ்டிச்சஸ் கிளீன் பண்ண ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஏன்னா அவன் இறக்கும் போது அவன் ஒண்டி இல்ல, மொத்தம் 3 பேர் இறந்தாங்க. அவன் கூட ஒரே காடியில போன 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அடிபட்டு இறந்தாங்க. அப்ப அந்த பாடி கொடுத்ததுக்கு அப்புறமா அவன் ஃபுனரலுக்கு நான் போகும்போது அந்த ஸ்கூல் கடைசி நாள் அவனை பார்த்தேன்ல, அதோட இப்ப வந்து அவனை அந்த ஃபுனரல்ல தான் நான் அவனை பாக்குறேன். நான் போய் பார்க்கும்போது என்னால அதை அக்செப்ட் பண்ண முடியல. அது அவன், ஏன்னா அந்த பெட்டியில அவனை வச்சிருக்காங்க. அந்த மூஞ்சியே வந்து அவன் மூஞ்சி இல்ல, டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்குது. ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி மொட்டெல்லாம் அடிச்சு அவனை பார்க்கவே வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலி இந்த ஆக்சிடென்ட் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா இது நியூஸ்ல எல்லாம் வெளியானுச்சு. அப்ப வந்து நான் போய் அவனை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னால யாரு கூட பேச முடியல. என் செல்ஃப் நானே பிளேம் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அவன் இறக்குறதுக்கு ஒரு வாரம் இருக்கும் போது கூட வந்து மின்னுக்கு கூட அவன் எனக்கு கால் பண்ணிருப்பான். நான் அப்பயும் வந்து நான் ஸ்டீல் வந்து நான் கால் ஆன்சர் பண்ணல. அவன் எனக்கு வந்து அத்தனை தடவை கால் பண்ணியும் நான் அவன்கிட்ட பேசல. நானே எப்படி ஆயிடுச்சுன்னா பேசி இருக்கலாமே, அவன் என்ன என்கிட்ட பேச வந்தான்னு தெரியலையே, நான் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமே அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப வேதனையில இருந்தேன். இவன் எங்க அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, என் போன்ல இருந்து அவன் அடிப்பட்ட போட்டோ எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நான் அதையே பார்த்து அழுந்துகிட்டே இருக்கேன் சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டாங்க எங்க அம்மா. இப்படியே போனுச்சு கொஞ்ச நாள்லே. கரெக்டா வந்து அவன் இறந்து 1 வருஷம் அனிவர்சரி வரப்போகுது. அந்த ஃபியூ டேஸ் முன்னுக்கு நான் வந்து ரேண்டமா போயிட்டு வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு வீடியோ வந்து முன்னுக்கு பாப் பண்ணுச்சு எனக்கு. அப்ப பார்த்துட்டு இந்த வீடியோ தம்ப்நெயில் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இது எங்கேயோ எப்படி சொல்றேன், அந்த போட்டோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த வீடியோ வந்து தட்டன்னு. அந்த வீடியோ வந்து என்ன வீடியோனா, அவனை ரெஸ்கியூ பண்ணாங்கல்ல, அந்த ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொம்பா வந்து அவனை ரெஸ்கியூ பண்ணாங்கல்ல, அந்த வீடியோ அது. ரேண்டமா வந்திருக்கு. எஸ், நான் போட்டோ மட்டும் தானே பார்த்தேன் நானு. சோ வந்து அந்த வீடியோல வந்து அந்த காடியை வெட்டி எடுத்து அது வெளியில இருந்து அவனை தூக்கி வெளியில படுக்க வைக்கிறது, அவன் மண்டில இருந்து அந்த ரத்தம், எனக்கு அதை பார்த்ததுன்னு என்னால முடியல. எனக்கு எப்படி ஆச்சுன்னா, நான் தப்பு பண்ணிட்டு இருந்தேன், ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை, அவன் போட்டோ பார்த்து வந்து எனக்கு அது அவ்வளவு பெரிய மனவேதனை கொடுத்துச்சு. இப்ப கடைசியில் அந்த வீடியோ வரைக்கும் நான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு. அது இப்ப வரைக்கும் நான் ரிக்ரெட் பண்ற ஒரு விஷயம் தான், அவன்கிட்ட நான் பேசியிருக்கணும். நான் பேசாம ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக நான் போய் அவன்கிட்ட பேசாம இருந்து இப்ப நான் அவன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா அவன் இல்லல. So sorry கேட்குறதுக்கு. பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். லைக் ஆக்சுவலி ரீசெண்டாக கூட எங்களுடைய இந்த டாஸ்அப்பில் பேசும்போது கூட ஒரு காலர் வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்க வேற ஒரு கதை சொன்னாங்க. பட் எண்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட இஃப் எனி எமர்ஜென்சினா யாராச்சும் கால் பண்ணாங்கன்னா எடுத்துருங்க, இல்லை உங்களால் எடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் கால் ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஒருத்தவங்களை வந்து எந்த கடைசி நேரத்தில் பார்ப்போம்னு நம்மளுக்கே தெரியாது. இட்ஸ் வெரி அன்சர்டன் லைஃப் எப்படி போகணும்னு. பிகாஸ் ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், நீங்களே சொல்கிறீங்க. மேபி அதை நான் மறந்துட்டு அப்படியே வந்து நான் அதை ஃபோன் எடுத்திருந்தேன்னா நீங்கள் அவர்கிட்ட பேசியிருக்கலாம். ஏன்னா நான் கேட்கலாமா, லைக் ஹவு க்ளோஸ் யூ அண்ட் ஹிம்? சின்ஸ் ஃபார்ம் 3ல தான் வந்து அவங்க பிண்டா பண்ணி எங்க ஸ்கூலுக்கு வருவாங்க. ஓகே. அந்த டைம்ல இருந்து நாங்க ஸ்கூல் முடியற வரைக்கும் ரொம்ப க்ளோஸா இருப்போம். நாங்க அவங்க எங்க வீட்டுக்குலாம் வருவாங்க, எங்க அம்மா கிட்டலாம் பேசுவோம், அந்த மாதிரி க்ளோஸ். அது சோ லைக் இன்னொரு சன் மாதிரி இல்ல உங்க வீட்ல அவரே? எஸ், கரெக்ட். நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை அம்மாக்கு. சோ வந்து இவனுங்க 2 பேரும் தான் வந்து எங்க அம்மாக்கு வந்து பையனுங்க மாதிரி. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா வந்து செல்ஃப் நான் ரொம்ப
அப்படியே தனியாவே நான் கொண்டு வந்துட்டேன் நானு. டு யூ ஸ்டில் அதை பற்றி யோசிப்பீங்களா? லைக் இப்போ நீங்கள் சொன்னீங்க 4-5 வருஷம் ஆச்சு. டு யூ ஸ்டில் யோசிப்பீங்க நான் கால் எடுத்துருக்கலாம், இல்லை நான் அவனை மன்னிச்சு விட்டுருக்கலாம் அந்த மாதிரின்னு? நான் இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது அவனை பத்தி பேசும்போது நான் அழுவாம பேசுறதே ஒரு பெரிய விஷயம். எனக்கு அவனை பத்தி யாராச்சும் வந்து என்கிட்ட பேசினாலே நான் அழுவ ஆரம்பிச்சிருவேன். I understand. I mean, it's like the only girl. அது இன்டைரக்ட்லி வந்து என்ன சொல்கிறாங்க, பிளட் தான். அது கூட பிறக்கணுன்னா கூட ஸ்டீல் பிளட். அவர் கூட ட்ராவல் பண்ணும்போது எனி ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட் சொல்கிறாங்க, ஏதாச்சும் ஒன்று பார்த்தா எனக்கு வந்து அவர் ஞாபகம் வரும், அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? ஓகே, 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அவனுக்கு வந்து நான் என் மூஞ்சி உம்முன்னு வச்சிருந்தேன்னா பிடிக்காது. லைக் எப்போ நான் வந்து என்ன தொகு பண்ணிக்கிட்டே இருப்பான், ஏன் உன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க, நல்ல காலத்துலேயே உன் மூஞ்சி பார்க்க குரங்கு மாதிரி இருக்கும், இப்படிலாம் வைக்காத, சிரின்னுக்கிட்டு இருப்பான். ஸோ நான் சொன்னல இறந்த அந்த 1 வருஷம் வந்துச்சுன்னு, அந்த டைம் வந்து நான் ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் நான் இருந்தேனே. அவனோட இறந்த அந்த அன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து நார்மலா வந்து நான் சோகமா இருந்து பிடிக்காதுல்ல. என்னை பொறுத்த வரைக்கும்னா அந்த பர்சன் வந்து என் லைஃப்ல கொண்டு வந்து அது அவன் தான். ஏன்னா அந்த காயை நான் மீட் பண்ணது வந்து அவனோட இறந்த அந்த தேதி அன்னைக்கு தான் நான் மீட் பண்ணனே அந்த காயை. அவங்கள மீட் பண்ணி ரிலேஷன்ஷிப்ல இருந்து இப்ப நான் கல்யாணமும் பண்ணிட்டேன் அந்த காயை. ஓ கங்க்ராட்ஸ். ஓகே வாழ்த்துக்கள். அவர்கிட்ட சொல்லிருக்கீங்களா, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருக்கீங்களா? யா, he know everything about my friend. நான் இப்போ வந்து அவனை பத்தி நான் நினைச்சு அழுந்தேன்னா அவர்கிட்ட மட்டும் தான் நான் போய் உட்காந்து அழுவேன். அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன்ல. சம்டைம்ஸ் வந்து ஈவன் ஹஸ்பண்டாவே இருந்தா அவங்களை கடுப்பாகும், என்னது கூட்டாளி சொல்லிட்டு ஒரு பையனை பத்தி பேசிக்கிட்டு இருக்குன்னு. பட் அந்த மாதிரி அவருமே இல்லை. அவருமே வந்து ஓகே உனக்கு கஷ்டமா இருக்கு, நீ சொல்லி அழுவறியா, நீ அழுவு, நான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஐ மீன் இட்ஸ் வெரி பிளஸ்ட் தட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்சன் உங்க லைஃப்ல வந்திருக்காங்க. பட் ஐ ஸ்டில் பிலீவ் இன் எனி வே இன் சம் வே உங்களோட ஃப்ரெண்ட் கண்டிப்பா வந்து உங்களை வந்து மன்னிச்சிருப்பாரு தான். நீங்க வந்து ரிக்ரெட் பண்றது அது அந்த ஒரு கில்ட் கண்டிப்பா இருக்கும். இல்லைன்னு நம்ம லைஃப்ல ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்போம், அது ரொம்ப வருஷம் கழிச்சு வருத்தப்பட்டாலே வந்து டைம்ல வந்து நம்ம வந்து திருந்திட்டோம் தான் அர்த்தம். பட் ஐ ஸ்டில் பிலீவ் தட் ஹி இஸ் வித் யூ. ஏதாச்சும் ஒரு நல்லதோ கெட்டதோ அவர் வந்து உங்க கூட தான் இருப்பார்னு வந்து ஐ ஸ்டில் பிலீவ் தட்ல. மேபி இல்ல எஸ் தான். அவன் என் கூட இருந்தானாக்கா ஒண்ணு தான், நான் வந்து நம்ம மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதான். டோன்ட் வரி, அவர் கண்டிப்பாக இது அப்படியே வந்துச்சுன்னா ஐ எம் வெரி ஷுர் நீங்கள் கண்டிப்பாக டெய்லி ஏதாச்சும் வாரத்தில் ஒரு வாட்டியோ மாதத்தில் யோசிக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக அவர் மன்னிச்சிருப்பாரு. யோர் ஃப்ரெண்ட் இஸ் ஸ்டில் யோர் ஃப்ரெண்ட். நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் ஹி வில் பி தேர் ஃபார் யூ. Thank you for your word, Punan. Hope நிறைய பேருக்கு வந்து ரிலேட் பண்ண முடியும்னு. ஸோ தேங்க்யூ. ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் ஃபைன் now. தெரியுது குரல்லே வந்து லைட் ரொம்ப தடுமாறுது. ஸோ டேக் ரெஸ்ட். ஹோப் திங்ஸ் வில் பி ஃபைன். Thank you, Punan. Thank you. அவங்க பேசும்போது கடைசி டைமில் வந்து ரொம்ப தடுமாறி ஒரு மாதிரி அழுதுட்டாங்க. ஐ ரியலி அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஃப்ரெண்டு இறக்குறது வந்து சின்ன ஒரு விஷயம் கிடையாது. எத்தனை வருஷம் கடந்து போனாலும் திருப்பி அந்த கேங் வந்து ஒன்றா சேரும் போது திடீர்னு ஒரு சேரில் வந்து ஒருத்த மிஸ்ஸிங் ஆகுனானா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல். ஐ ரியலி அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நாங்கள் 3 பேர் இருக்கோம்ல, நான், ஜீவன், கிரிஷ், எனக்கு ஆல்மோஸ்ட் நடந்துச்சு. இந்த ஒரு விஷயம் பேசும்போது அவனுங்க 2 பேருமே வந்து ஆஃப்கோர்ஸ் ஏசுனானுங்க. ஆனால் அந்த ஏசுறதுல வந்து இவங்க எப்படி தடுமாறி குரல்லாம் பேசினாங்களோ அந்த நிமிஷத்தில் வந்து இவனுக்கு கொஞ்சம் பயந்தானுங்க. அவனே வந்து என்கிட்ட சொன்னான், டேய் நீ பாரு இதெல்லாம் நடந்துடுச்சு, இப்படி இருக்க நம்ம எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு ஒரு மாமா கடையில் தான் வந்து நம்ம வந்து லேப்பா பண்ணுவோம். ஸோ அந்த மாமா கடையில் வந்து லேப்பா பண்ணும்போது அவனே சொன்னான், இங்கே பாரு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இங்கே உட்காந்துருக்க ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்துன்னா இந்நேரம் நான் வந்து உனக்கு வந்து ஸ்டாரியிலையோ இன்ஸ்டாகிராமில் வந்து RIPன்னு போஸ்ட் போட்டிருப்பேன். நீ நினச்சி பார்த்தியா இந்த நாட்களை வந்து இப்போ எம்டியாக இருக்கும் அந்த மாதிரின்னு. பிஃபோர் என் போகிறதுக்கு முன்னே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறேன். என்ன சண்டை, அதாவது உங்களுக்கே தெரியும் இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பேசி தீர்த்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கால் அண்ட் தென் டாக், அட்லீஸ்ட் டெக்ஸ். ஏன்னா அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டாக்கா நிறைய விஷயம் வந்து ஃப்யூச்சரில் நம்ம தான் வந்து வருத்தப்பட போகிறோம். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி இறந்து போன ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா அந்த அனுபவத்தை வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நானும் வந்து அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன் என்ன நடந்துச்சு அந்த மாதிரின்னு. அன்டில் தென் தேங்க்யூ ஸோ மச். சேனலுக்கு யார் புதுசாக வந்திருக்காங்களோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் மறக்க முடியாத ஒரு அனுபவம், மறக்க முடியாத சம்பவம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் ஃபார்ம் இருக்குது, லிங்கை தட்டி உங்களோட கதையை சப்மிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதே மாதிரி பர்சனலாக கால் பண்ணி உங்கள் கதையை வந்து நான் கேட்குறேன். ஓகே, அன்டில் தென்